ஹை கேஸ் வெல்கம் பேக் டு சித்திக் பாயில் ஒர்க்ஸ். இன்றைக்கி ஒரு கஸ்டமர் கால் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ இப்போ பார்த்தா ஒரு பிஎல்டிசி ஃபேன். அந்த ஃபேன்லேயே பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டர் கனெக்ஷன் கொடுக்காதீங்கன்னு சொல்லி எழுதிருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு ஃபேனு, அப்புறமா ரிமோண்ட்டு, அப்புறமா இந்த ஃபேன் கிளாம்ப்பு, 2 கப்பு, ஃபேன் ராடு ஒரு அடி இது, அப்புறமா 3 லீஃபு, அப்புறம் கேரண்டி கார்டு. ஸோ இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபேன் மேலே தான் இருக்குது. இதில் அடிஷ்னலாக அந்த ரிமோட் வருது கண்ட்ரோலுக்கு. அதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு காயில் ஒரு தந்துருக்கிறாங்க கண்ட்ரோலர். அதுக்கப்புறம் இந்த கப்பு இருக்கு இல்லையா, அந்த கப்பு வந்து அந்த ஒரு அடி பைப்லேயே நான் வந்து போட்டு தரேன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து அவங்க கஸ்டமர் வந்து வேண்டாம், பழைய பைப்பு 1.5 அடி இது இருக்குது, அந்த லைன்லேயே போட்டு கொடுத்துடுங்க, அதுதான் ஹைட் கரெக்டாக சொன்னாங்க. சரி நான் போட்டு கொடுத்துட்டேன். ஸோ இந்த பிஎல்டிசி ஃபேனில் மட்டும் ஃபேஸ் நியூட்ரல் லைன் எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணி பார்த்து கொடுத்துடுங்க. அப்போ நம்ம சைடில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து ஃபேன் வந்து ஃபிட்டிங் பண்ணி கீழே இறங்கிட்டு ஆன் பண்ணி பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டில் ஃபைலில் வச்சு பார்த்தோம், நல்லா காற்று வருது. நார்மல் ஃபேனோட இது கொஞ்சம் நல்லாவே காற்று வருது. அதுக்கப்புறமா வந்து ஃபேன் ரெகுலேட்டரில் வந்து நான் லைன் டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன். இந்த ஃபேனில் மட்டும் ரிமோட்டில் நம்ம ஸ்பீடு மாற்றும் போது ஒரு இது சவுண்டு தருது, பீப் சவுண்டு. அந்த சவுண்டு மட்டும் தான் வரும், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறமா ஃபேன் ரெகுலேட்டர்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஹாலில் ஒரு ஃபேன் இருந்துச்சு. அந்த ஃபேனுக்கு வந்து கப்பு இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போது இந்த பழைய கப்பெல்லாம் கட்டிட்டு அதுக்கு வந்து ஃபேனோட கப்பே கடிச்சிட்டு அதை எடுத்து போட்டு கொடுத்துட்டேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சி